Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. In date 27/4/2025 இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நேற்று நைட்டு 10 o'clock NTN உடைய அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அதனுடைய முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீட் எக்ஸாம் முறைகேடு தொடர்பாக புகார் தெரிவிக்க இணைய வசதி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் ஃபார்மாலிட்டிஸ், வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் எல்லாம் முடித்து நீங்கள் அட்மிஷன் முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் உங்களுக்கு நீட் UG 2025 தொடர்பாகவும் 1-to-1 கவுன்சிலிங் தொடர்பாகவோ அல்லது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது NTNுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வந்த அந்த நோட்டிஃபிகேஷனுடைய தமிழாக்கம் தான் இது. நீட் தேர்வு முறைகேடு குறித்து புகார் தெரிவிக்கலாம் NTA அறிவிப்பு. என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க? நீட் தேர்வு முறைகேடு அல்லது வினாத்தாள் கசிவு சர்ச்சைகள் குறித்து புகார் தெரிவிக்க புதிய வசதி தனது NTNுடைய வலைதளத்தில் தேசிய தேர்வு முகமை அறிமுகம் செய்துள்ளது. இது குறித்து அறிவிப்பை NTA சனிக்கிழமை, அதாவது நேற்று இரவு 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதை நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில், இது கடந்த ஆண்டு 2024 நடந்த குளறுபடி மற்றும் மோசடி. நீட் வினாத்தாள் கசிந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாகவே சமூக ஊடகங்களில் வினாத்தாள் கசிந்தது போன்ற சம்பவங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கின. இதனைத் தொடர்ந்து வினாத்தாள் கசிவை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் NTA மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நீட் தேர்வு சர்ச்சைகள் குறித்து புகார் தெரிவிக்க பிரத்யேக வசதியை தனது வலைதளத்தில் NTA அறிமுகம் செய்துள்ளது. அப்போது NTA இந்த கம்ப்ளைண்ட்டை தெரிவிப்பதற்காகவே புதியதாக ஒரு போர்ட்டல் அறிமுகம் செய்துள்ளது. இது குறித்து NTA இயக்குனர் பிரதீப் சிங் கரோலா சனிக்கிழமை கூறியதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 3 வகையான புகார்களை எப்படி தெரிவிப்பது. 3 பிரிவின் கீழ் உள்ள தேர்வர்கள் NTAவிடம் புகார் தெரிவிக்கலாம். அதன்படி நீட் தேர்வு வினாத்தாள் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அறிவிப்பை வெளியிடும் அங்கீகரிக்கப்படாத வலைதளங்கள் அல்லது சமூக ஊடக கணக்கு தொடர்பாக தேர்வர்கள் புகார் தெரிவிக்கலாம். இந்த இடத்துல கொஷின் பேப்பர் இருக்குது, அதுக்கான லிங்க் இது தான். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீட் கொஷின் பேப்பரை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அன்ஆத்தரைஸ்டு அன்அஃபீஷியல் வெப்சைட் அல்லது அதனுடைய சோசியல் மீடியா இந்த மாதிரியான இடத்துலேருந்து ஏதாவது ஒரு லிங்க் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிச்சுன்னா நீட் 2025 கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்தால் அதை உடனடியாக NTNுடைய வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக எரேஸ் பண்ணலாம். இரண்டாவதாக, நீட் வினாத்தாள் இருப்பதாக கூறி தனிநபர்கள் குறித்தும் யாராவது ஒரு எக்ஸுங்கிற பர்சன் என்கிட்ட நீட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, என்ன காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்களை தொடர்பு கொண்டாலோ நீங்கள் என்ன பண்ணலாம், NTNுடைய போர்ட்டலில் போய் அந்த தனிநபர் மீது அல்லது அவர் உங்களை எந்த மூலமாக தொடர்பு கொண்டாங்களோ, வாட்ஸ்அப்லையா ஃபோன்லையா வேறு ஏதாவது சோசியல் மீடியா மூலமாகவோ தொடர்பு கொண்டாலும் அவர்கள் மீதும் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். அதே போல் NTNுடைய அதிகாரி அல்லது அரசு அதிகாரி இதுபோல் ஃபேக் பர்சன் ஆள்மாறாட்டம் செய்பவர்கள் மீதும்
என்ன பண்ணலாம், தேர்வர்கள் இந்த பிரத்யேக வசதியின் மூலம் புகார் தெரிவிக்கலாம். எப்போது எங்கு நடந்தது என்பன உள்ளிட்ட விவரங்களுடன் தேர்வர்கள் எளிதாக புகாரை தெரிவிக்கும் வகையில் பொதுத் தேர்வுகள் மோசடி தடுப்பு சட்டம் 2024 கீழ் இந்த வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த செய்தி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த ஸ்லைடில் எப்படி கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணுறது, எப்படி வெப்சைட்டில் உங்களுடைய புகார்களை தெரிவிப்பது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இதுதான் என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நேற்று கொடுத்த ரிப்போர்ட்டிங் ஆஃப் சஸ்பீஷியஸ் கிளைம்ஸ் நீட் யூஜி 2025 எக்ஸாம் 25th ஏப்ரல் 2025லேருந்து 4th மே 2025 வரைக்கும். 25th ஏப்ரல் 2025னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்லேருந்து மே 4ஆம் தேதி 2025 மாலை 5 மணி வரை உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். ரிப்போர்ட் ஹியர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 பேஜஸ் இருக்கும். அந்த 3 பேஜஸ்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு வகையான புகார்களை தெரிவிக்கலாம். அந்த 3 புகார்கள் என்னென்னா, அன்அஃபீஷியல் அன்ஆத்தரைஸ்டு லிங்க்கில் கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஸ்டேஜ் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் மீது அல்லது அந்த தனிநபர் என்கிட்ட கொஷின் பேப்பர் இருக்குது என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான புகார் வந்தாலும் அவர் மீதும் புகார் தெரிவிக்கலாம். அல்லது அரசு அதிகாரி போலவோ என்டிஏனுடைய அதிகாரி போலவோ யாராவது ஒரு தனிப்பட்ட நபர் எக்ஸுங்கிற நபர் என்கிட்ட கொஷின் பேப்பர் இருக்குது என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவம் எந்த தேதியில் எந்த டைமில் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாமினுடைய டைமிங் அப்படிங்கிறது 5 மணி வரை. அந்த 5 மணிக்குள்ளே உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ரிப்போர்ட்டிங் ஆஃப் சஸ்பீஷியஸ் கிளைம்ஸ் ஓப்பன் அன்டில் 5 PM ஆஃப் 4th மே 2025. சரி, இப்போது அதையும் மீறி இந்த மாதிரியான மோசடிகளில் ஈடுபடும் நபர்கள் மீது எந்த மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்டு ஜஸ்டிஸ் லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஜிஓவையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான மோசடிகளுக்கும் ஒவ்வொரு மோசடிக்கும் எந்த விதமான தண்டனைகள், அதற்கான சட்டம் என்ன அப்படிங்கிறதையும் இதில் உங்களுக்கு 8 பேஜஸ் இருக்கிறதுல கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நேற்று என்டிஏ ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இது வரைக்கும் வந்த இமேஜஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப், இது எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. Have a nice day and enjoy the Sunday.